வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 23வது நாளோட கேமு. சரி எந்திரிச்சு கிளம்பி பார்த்தா மழை சொடன்னு பெய்யுது. காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், நல்ல மழை பெஞ்சிச்சு. சரி நின்றுச்சுன்னு பார்த்தா நிற்கவே இல்லை, அடி மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணன்ட்டு சரி ரெயின் ஜாக்கெட்டை போட்டுவிட்டு, ஆல்ரெடி ஸ்விக்கி டிஷர்ட்டு ஈரமாகிடுச்சு. சரி ஓகே, ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு தான் இன்றைக்கி ஓட்டலான்னு ரெடி ஆகிட்டேன். சரின்ட்டு அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு 300 மீட்ரு தான். போகிறவங்களாட்டி செம்ம மழை அடித்து வெளுத்தி வாங்கிருச்சு. இன்றைக்கி எப்படா ஓட்ட போகிறேன்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். பசங்களாம் இன்றைக்கி ரூம்லேயே இருந்தாங்க. சரி வா இரு லீவை போடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு வேணாண்டா, இன்றைக்கி போய் பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் மதியம் காலை சாப்பாடு சாப்பிட்டேன், மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, வீடியோ எடுக்கவே முடியல. சரி ஓகே, ஒரு வழியாக இடையில வந்து ஒரு பூஸ்டப்புன்னு போட்டிருந்தாங்க, என்னன்னு தெரில. ரெயின் பூஸ்டப் மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு ஓகேன்ட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். அப்புறம் ஈவினிங் நேரத்தில் வந்து மழை ஓரளவுக்கு நின்றுச்சு, ஒரு 2 மணி நேரம் நின்றுச்சு. நல்லா நார்மலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் பவர் பேங்க்கில் ஃபோனுக்கு சார்ஜர் ஏற்றிக்கிட்டு அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஒரு பட்டாணியை வாங்கி அப்படியே சுட சுட ஒரு சமோசா பிச்சு போட்டு அப்படியே ஒன்று வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் மாலில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. சரி மாலில் போயிட்டு அந்த ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த பூஸ்டப் ஆன் பண்ணாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா 2 மணி நேரத்தில் 330 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கானா. சரி ஓகேன்ட்டு கை காலை பார்த்தா அப்படியே சூம்பி போயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் லாஸ்ட் ஆர்டர் தானே சரின்ட்டு டக்குன்னு 11 மணிக்கே வெள்ளன கிளம்பிடலாம் இன்றைக்கி ஆஃப்லைன் போட்டுன்ட்டு 11 மணிக்கு ரூம் கிளம்பியாச்சு. சரி போப்பா, நைட்டுக்கு பசிக்குதுன்ட்டு ஒரு ரைஸை வாங்கிட்டு தான் போயிருந்தேன், பீஃப் தவா ரைஸு. சரின்ட்டு அந்த ரைஸை போயிட்டு லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்படியே இறங்குது சாப்பாடு. சரி அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3520 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். இதில் ஆஃப்லைன் டிப்ஸ் வந்து நல்லா தந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே 20, 30, 40 அப்படியே தந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து 130 ரூபாய்க்கு வரையும் வந்துருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 600 இருந்துச்சு. இது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது வந்து 3050 ரூபா கிடச்சிச்சு. ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட். அப்புறமேலுக்கு மலையில் ஓட்டுற ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், சேஃப்டியாக ஓட்டுங்க, கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எல்லாமே ரெயின் ஜாக்கெட் போட்டுக்கோங்க, ஃபோனுக்கு மொபைல் கவர் வச்சுக்கோங்க. ஓகே பார்க்கலாம்.